இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஃபூஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாவினை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வந்துச்சுக்கா. அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி உன்னோட அந்த ஆளை அடித்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அவன் கண்ணெல்லாமே ரெட்டாக மாறி போய் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் வந்துட்டு அவங்க கொலை பண்ணிடுறான். அங்கே ஹீரோயின் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சுக்கான். நீ எப்படி என்ன இந்த மாதிரி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவர் யார் வந்து கொலை பண்ண வந்து ட்ரை பண்ணன்றது கூட தெரியாமல் அங்கே செத்து போயிட்டா. ரொம்பவே கவலையாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே அழுதுட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவன் நான் செத்த பிறகு கூட என்னை விடமாட்டான் போலையேன்னு சொல்லிட்டு அவளோட ஆத்மா வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கு. எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்காது போல, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஃபைனலாக பார்த்தா யார் கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். எல்லாம் அவங்க அங்கிளும் அவங்க ஃபேமிலியும் தான். ஸோ பயங்கரமாக பிடிச்சி அடிச்சுட்டு இந்த ஃபேமிலி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொலையுமே பண்ண சொல்கிறான். ஸோ அவங்க வாயாலே உண்மை எல்லாமே அங்கே வந்துட்டு அவங்க சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு நான் தப்பான அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு இவனை பார்த்தா அங்கே வந்து வீட்டில் அங்கே வெட்டிங்க்கு அங்கே சூப்பராக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. அவளோட டெட் பாடியோட சேர்த்தான் அங்கே வெட்டிங்குமே பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் நீ இல்லாத உலகத்தில் ஏன் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த டோட்டல் வீடையுமே இவங்க தீயில வந்துட்டு கொளுத்தி விட்றான். ஸோ அதை ஆத்மா பார்த்துட்டு அங்கே தாங்கவே முடியல, அவளுக்கு ஸ்டாப் பண்ண அங்கே சொல்லிட்டு இருந்தாலுமே அப்படியே அவன் இறந்து போயிடுறான். நான் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சேர்த்து அவள் யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. வெளியே பார்த்தா அவங்க அங்கிள் ஆன்ட்டி அவங்க கசின் சிஸ்டர் அந்த லீன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு லைட்டாக தான் அவளை பிடிச்சி மேலே வந்து தள்ளி விட்டேன். அவள் கீழே விழுந்து 2 டேஸாக ஹோமில் இருக்கா, சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது இப்போ ஃபூஷனோட வீட்டிலேருந்து இவளை கூட்டிகிட்டு போக வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன வந்து பதில் சொல்கிறது, இவள் வேணும்னே மேரேஜ் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது ஏன் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, பேசாமல் வந்துட்டு அவளை தான் கீழே விழுந்தான்னு சொல்லிடுவோம், யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. இந்த ஆளுங்கெல்லாம் மேலே வந்து நான் போய் நம்பிக்கை வச்சனேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அவங்க தாத்தா கொடுத்துட்டு போன அந்த வில்லா அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தான் விற்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்படின்னா எப்பயுமே இவங்க நம்மளை ஒரு ஃபேமிலியாகவே நினைக்கலையான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டிலேருந்து அங்கே பட்லர் வந்துடுறாரு. இப்படி கூட்டிகிட்டு போக வந்திருக்கோன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு இல்லைப்பா அவங்க வந்துட்டு இப்படி ஸ்லிப்பாகி விழுந்தது இல்லை மயக்கத்தில் இருக்காங்க, ஆனால் கூடிய சீக்கிரம் ஞாபகத்தில் வந்துருமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது சரி ஓகே வரப்போ வரட்டும், ஆனால் அவங்க தாத்தா இந்த கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிஃப்டாக அனுப்பி விட்ருக்காருன்னு சொல்லிட்டு பெரிய 2 வில்லாஸ் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அன்லிமிட்டெட் காசு இருக்கிற கார்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதை நாங்கள் வந்துட்டு அவள் எந்திரிக்கிற வரைக்கும் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் தான் எந்திரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்ததுமே அங்கே அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது. பட் உடனே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 டேஸாக நீ இல்லாமல் எப்படி இருந்தாங்க கவலைப்பட்டேன் தெரியுமாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட பாவீங்களா எப்படி நடிக்கிறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து பிரைடு மணியாக கொடுக்க நீங்கள் அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இது வந்து ஓல்ட் மேன் கொடுத்ததுன்னு சொன்னதுமே அப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் வேணான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு கவலைப்பட மாட்டாங்களாமான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே சரியான ஃப்ராடுங்க எப்படி நடிக்குதுங்க பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உங்களை விட எனக்கு நடிக்க தெரியும்டா சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னா நான் வந்துட்டு பேசாமல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுமே பிரைட் மணி கொடுக்கணும்ல, அந்த வீடு அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நம்மளுமே அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒத்துக்க வேண்டியதாகிருது. அவங்க இருந்து போனதுமே அந்த லீன் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே அவளுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன நடுத்தரவுலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. ஏன் பிறகு அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ட்ராய் வர்றாங்க. ரொம்பவே அவளுக்கு எக்ஸைட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன், இந்த லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்துட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இப்படி மேடம் வந்துட்டாங்க பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு சரி என்னோட அப்பா எங்கன்னு சொன்னதுவும் அவங்க மிஸ்ட்ரஸை கூப்பிட்டுட்டு உங்கள் தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு, அவருக்கு வந்துட்டு இந்த பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லைன்னு சொன்னதும் ஏன் அந்த மிஸ்ட்ரஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ஆளுக்கு வந்து மேட்சாக இருக்காமா, என்னோட ஒய்ஃபை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுல அந்த ஆளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. சரி இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மீட் பண்ண போக முடியலன்னா அவங்கள நான் போய் நான் சொல்லிடுவான்னு சொன்னதும் இல்லை நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்கே போகும்போது அவங்க அப்பா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ணு வந்துட்டு எதுக்காக என் பையனுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ண வேணும், நம்ம வேறு ஏதாச்சும் வந்துட்டு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அவள் தான் என்னோட வீட்டு மருமக, நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க உன் வேலை ஏதோ பாருன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு அந்த மிஸ்ட்ரஸும் அவங்க அம்மா அப்பாவுமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினாக அவர் வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே கூப்பிடுறாரு.
சொல்லிடுறாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. என்னோட மருமக வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஜியான்னு ஒருத்தி வர்றா. அவளுக்கு ஹீரோயினை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு நம்ம ஹீரோ போல லவ் போல் ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறா. போன ஜென்மத்தில் என்னையும் அவரையுமே பிரிக்க எவ்வளோ ட்ரை பண்ணா. அப்பயுமே அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இவர்கிட்ட வந்து நான் வந்து பார்த்து தான் நடந்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாட்ட இதான் என்னோட மருமக எப்படி இருக்கா பார்க்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இவளுக்கு அங்கே வயிறெல்லாம் பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ சாரை வந்துட்டு போய் பார்க்குறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோவே வந்துட்டுருக்கோமே நானே போய் பார்க்குறேனே அப்படின்றத சொன்னதும், இல்லை அவன் வந்துட்டு ரூமர்ஸ் உனக்கு தெரியல பற்றி ரொம்பவே வந்துட்டு மோசமானவன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பே இல்லை பயந்துட்டேன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்கேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவ வேணுனே வந்துட்டு காலை உடலை விட்டு ஸ்லிப் ஆக்கி விட்டா. ஹீரோயின் கீழே விழுக போகிறப்ப இவ வேகமாக வந்துட்டு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றி எழுறான். ஸோ போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டுருக்கு. ரொம்பவே வந்துட்டு எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவங்க 2 பேரும் இப்படி பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பார்த்தா தாத்தாக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு வந்து ஜீரண கோளாறுலாம் இருக்குல்ல, நீங்கள் பார்த்து தான் இனிமேல் ஃபுட்டை எடுத்துக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பரவாயில்லையே என்னை பார்த்ததுமே எனக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் உனக்கு தெரியுதான்னு சொன்னதுமே, தாத்தா நான் மெடிசனை பற்றி நல்லாவே கற்றுட்ருக்கேன், என்னோட தாத்தா சொல்லி கொடுத்துட்ருக்காரு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்போ அங்கே வேணும்னே இவன் வந்து நம்ம ஹீரோக்கு அங்கே சாப்பாடெலாம் எடுத்து வச்சதுமே ரொம்பவே ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த சாப்பாடை தூக்கி நாக்கி போட்டுட்டு வேறு பிளேட்டை வைங்கன்னு சொன்னபோது நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் எனக்கு ஃபுட் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஃபுட்டு கொண்டு வந்தா. இவனாவே கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு சாப்பிட்டதுமே ஜியாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் இந்த மாதிரி இடியட் மாதிரி பேசாமல் கிளம்பிப்போன்னு சொன்னதுமே அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நைட் அங்கே தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு அங்கே ஒரு பயங்கரமான கனவெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கைரவோட கண்ணு வந்துட்டு அங்கே ரெட்டாக மாறின மாதிரி அவள் அரண்டு போயிட்டு வேமா வந்துட்டு எந்திரிக்கிறா. இப்போ அவனுக்கு ரொம்ப உட முடியாமல் போயிட்டுருக்குல்ல, நான் போய் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கே வந்துட்டு வேலைக்காரவங்க தாத்தா எல்லாருமே இருக்காங்க. யாரையுமே உள்ளே விடாமல் அடித்து விரட்டிட்டுருக்கான் போல். தாத்தா நான் உள்ளே போய் பார்க்குறேன், அவரை வந்துட்டு நான் கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இல்லை வேணாமான்னு அவர் சொல்கிறாரு. அவன் ரொம்பவே முடியாமல் இருக்கான், உள்ளே போனால் டேஞ்சர் ஆயிரும்னு சொன்னதும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனால் அங்கே கயிறை வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க, சங்கிலியை வச்சு ஆக்சுவலாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் கண்ணெல்லாம் வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி போய் ஒரு மிருக மாதிரி இருக்கான் ஹீரோயின். ஆனால் பயப்படாமல் அவனை போய் இங்கே டச் பண்ணதுமே அவன் ரொம்பவே வந்துட்டு ஒரு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அந்த சங்கிலி எல்லாத்தையுமே அத்து போட்டுட்டு ஹீரோயினை கழுத்தை பிடிக்க வரும்போது அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க அவனை ஸ்டாப் பண்ண வந்தால் அவங்களையுமே அடித்து போட்டான். இப்போ வேமா வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே ஹீரோயின் யாரும் வர வேணான்னு சொல்லிட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வேமா போயிட்டு அவனை அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகும்போது அங்கே கழுத்தில் வந்து நீடியில் வச்சு குத்துனதுமே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துட்டு திரும்பவுமே அங்கே வந்து கழுத்தை நெரிக்க போகிறான். பட் அங்கே வந்துட்டு மயக்கமாக எழுறா. அப்போ அங்கே தாத்தா அதெல்லாமே பார்த்துட்டு இது என்னப்பா நடந்துட்டுருக்கு, யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த பொண்ணு எப்படா கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோவை நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ என் கூட வான் சைட் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வந்ததுமே இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீ விட்டு நீ போய் பேசாமல் தூங்குன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதும் வேணான்னு சொன்னதுமே ஏன் என்னை பார்த்து உங்களுக்கு என்ன வெக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்னோட ஒய்ஃப் தானே, உன்னை பார்த்து ஏன் நான் வெக்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணதுமே இவனோட பாடியை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷையாயிருது. என்ன பார்த்துட்டே இருக்க, என்னை பார்த்து முடிச்சிட்டேன்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சதுமே நீ எல்லாருக்குமே இதே மாதிரி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே நான் டாக்டர் தானே, என்னோட வேலையை இது தானே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே அங்கே பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ நீங்கள் பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு தூங்குறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போகிறேன், மழை பெஞ்சிட்ருக்கு, நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அவனை அவங்க தூங்க வச்சுட்டு போன ஜென்மத்தில் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு லவ் கொடுத்தேன், ஆனால் நான் உன்னை ரொம்பவே பயந்து போய் ஹேட் பண்ணிட்டு இருந்தேன் மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு, ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்காது, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவனை நினச்சி அவளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக அழுக வேற ஆரம்பிச்சிருது. அப்போ கையில் வந்துட்டு கண்ணீர் இல்லாமவே பட்டதுமே அவனுக்கு முழிப்பு வந்ததும் இவ அப்படியே தூங்குற மாதிரி அங்கே நடிக்க ஆரம்பிச்சிடா. அவன் பார்த்துட்டு எனக்காகவா இல்லை தான் அழுதான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இவள் வந்து சதையான லோ கிளாஸ் பொண்ணு, அதனால தான் வந்துட்டு எப்படி வந்து ஒரு மதர் இன்லா ஃபாதர் இன்லான்ட்ட நடந்துக்கணும்னு தெரியலை அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசுகிறாரு. நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு எப்போ என்னோட அம்மா வானாங்க, அவங்க வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்ற சொன்னதும் நீ உன்னோட அம்மாட்ட எப்படி மரியாதைலாம்
இல்லாமல் பேசுகிறேன்னு சொன்னதும், என்னோட அம்மா செத்து போய் 20 வருஷம் ஆகி போயிருச்சு. நீ ஏதாச்சும் ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா அவள் வந்து என்னோட அம்மா ஆயிடுவாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான். எனக்கு அந்த மெயில் உங்கள்கிட்ட நான் வீட்டுக்குள்ளே கண்டவங்கள விடக்கூடாதுன்னு சொன்னால் நான் இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கார்டை கொடுத்து, நீ வந்துட்டு உனக்கு என்ன ஷாப்பிங் பண்ணணுமோ போய் பண்ணு, நீ என்னோட ஒய்ஃப், நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கேட்டுட்டு அங்கே ட்ரையல் பார்க்க கேட்குறா. பட் அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து இவ வந்துட்டு அதுக்கு காசு பே பண்ண முடியாது, ரொம்பவே அதிகம்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தி வர்றா. அவளோட நேம் வந்து லீனா. அவன் வந்துட்டு அங்கே ஒரு ஆளோட சேர்ந்து வந்ததும், என்னப்பா நீ வந்துட்டு உண்மையிலேயே அஃபோர்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க, ஏன் கோவப்படுறேன்னு சொன்னதும், நீ என்ன உங்கள் அப்பா கூட சேர்ந்து ஷாப்பிங் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அடிப்பாவி காசுக்காக கிழவன் கூட போய் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அந்த சொட்டையனை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வேமா அங்கே திரும்ப ஓடி வந்துட்டு, தயவு செஞ்சு நீங்கள் இவளை நம்பாதீங்க, இவள் ஆள் பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இவட்ட காசெல்லாம் நிறைய செலவு பண்ணாதீங்க, இவ எத்தனை ஆம்பளைங்களோட இப்போ ஸ்லிப் பண்ணியிருக்காளோன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயின் கோவம் ஆகிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வாய மூடிட்டு பேசாம இரு, இந்த பொண்ணுக்கு நான் வந்துட்டு என்ன வேணாலும் ஷாப்பிங் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டதுமே, அப்படியா சரி ஓகே, நான் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையுமே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்கி கொடுப்பீங்களான்னு சொன்னதுமே அந்த ஆள் உடனே பில் போட சொல்லிட்டு அங்கே பில்லை கேட்டதுமே அதிர்ச்சியாகி போய் என்னோட காலை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ரொம்ப நேரமாகி ஆள் வரவே இல்லை. நம்ம ஹீரோயின் எங்கே அவங்களன்னு கேட்டதுமே, ஏன் தெரியலையா பார்த்தா அந்த ஆள் தான் ஓடி போயிட்டான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நேரத்தை கழிக்கிறதுக்காக ஏன் வர்றாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அவளோட கார்டு எடுத்து காமிச்சதுமே இந்த லேடி ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு உடனே அங்கே ரெஸ்பெக்டாக பேச ஆரம்பிச்சதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு இங்கே ஒர்க்குக்கு இருந்தால் அது வந்துட்டு விளங்காது, வரவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக கவனிக்கிறவங்க தான் வேலைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா இடத்துல எந்த பொருளுமே வாங்க மாட்டேன்னு சொல்லி அவளையுமே அங்கே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ண சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. பிறகு நைட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது ஹீரோக்காக ஒரு டை வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு கட்டி விட சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு டையே கட்ட தெரியாது போல். அங்கே வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் கொஞ்சம் கிட்டக்கு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வந்து ஷை ஆகிட்டு இருக்கு. அங்கே ட்ரை கட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாகி போயிடுது. நம்ம ஹீரோ முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது முடிஞ்சிச்சு அப்படின்ற சொல்லும்போது அங்கே பக்கத்தில் பிடிச்சவன் வந்து இழுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிடுது. எப்போவுமே அங்கே நைட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்காக அங்கே வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு சரி ஓகே நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தானே, ஒரே ரூமில் ஸ்டே பண்ணலாமே, இதுக்காக தனித்தனி ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோ இனிமே கூட சேர்ந்து அங்கே படுத்துட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ திரும்பினதுமே தூங்குற மாதிரி எங்கே ஆக்டிங் பண்ணுறா. நம்ம ஹீரோ டச் பண்ணிவிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி அந்த லின் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அப்போ அங்கே மெயில் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நைட்டு ரொம்ப அதிகமாக வேலை இருந்த வாசி, இப்போ நான் போய் அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ண முடியாது, இன்னுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க ஆண்டி நாங்கள் வந்துட்டு அவளோட அங்கிள் ஆண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர், ஸோ நீங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல, மரியாதையாக பேசுன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அவங்க ஏதோ சொல்ல வராங்க. கோவப்பட்டு அந்த லேடி கணத்தில் அடிச்சுட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின் வேற என்ன தைரியம் தான் வேலைக்காரிக்கு உள்ள வாயின்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரையும் போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து வந்ததுமே அந்த லின்னை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி அவங்ககிட்ட நடந்திருப்ப அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அங்கிள் நம்மெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீ எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க யார் தெரியுமா, இந்த வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொசிஷன் இருக்குது தெரியுமா, தாத்தாவை தவிர அவங்களுக்கு யாருமே ஆர்டர் கொடுக்க முடியாது, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபூக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை கொலையை அவன் பண்ணிடுவான்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு இவங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானமான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் என்ன ஆண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்கள பதிலுக்கு நீங்கள் பண்ணி விடுங்க அசிங்கத்தைன்னு சொன்னதுமே போட்டு அடி இங்கே வெளுத்து விட்டுறாங்க. இப்போ என்ன வேலையாக நீங்கள் வந்தீங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அங்கே அந்த கார்டு எடுத்து கொடுத்துட்டு இது எல்லாமே உன்னோட அந்த ப்ராப்பர்ட்டி அதை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதுமே கொடுத்துட்டீங்கல்ல வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அந்த லீன் எனக்குமே கூடி சீக்கிரம் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் மேரேஜ் நடக்கும், அப்போ நான் கண்டிப்பாக வந்து உன்னை வச்சுக்கிறேன் வசமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா.
இல்ல அந்த லின்ன பார்த்தா ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கூட சேர்ந்து அவ பாட்டு எங்க கார்ல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்ப எதிர்த்தாப்புல வந்த கார் மேல இடிச்சதுமே, அவ இன்னைக்கு உன்ன நான் சும்மா விட மாட்டேன். வெளிய வான்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு அடிக்க போகும்போது, உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் வர்றா. அவளுங்க பார்த்துட்டு இவன் வாய பொளந்து போயிடுறான். வாவ்! பார்க்க நீ எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்க. சரி ஓகே நீ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட. இதுக்கு நீ காம்பன்சேஷன் எதுவும் குடுக்க வேணாம். பட் என் கூட சேர்ந்து ஒரு நாள் நைட் மட்டும் நீ ஸ்டே பண்ணா போதும். நான் உன்ன விட்டுருவேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன நிலைமையாக போகுது பாருடான்னு சொல்லி அங்க வந்து மிரட்டுனதுமே, அவன் அடிக்கிறதுக்கு வந்ததும் ஹீரோயினோட அங்க கார்ட்ஸ் வந்து புடிச்சு விட்டாங்க. ஆனா இவனோட கார்ட்ஸ் வந்து அவங்கள புடிச்சுட்டு போயிட்டு, இவங்க பக்கத்துல ஹீரோயின்ட்ட போனதுமே, அப்ப அங்க லின் வந்துட்டு நான் பக்கத்துல இருக்கும்போது, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறப்ப, அங்க அவன் வந்துட்டு, "நீ எனக்கு வேணாம். இவ தான் வேணும்னு" சொல்லிட்டு அங்க கிஸ் பண்ண போகும்போது, அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட நீடிலுமே கீழ விழுந்துருது. ஐயோ! நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ வந்து பரிதவிச்சு போயிடுறா. ஆனா ஹீரோ அப்ப அங்க வந்துடுறா. "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அவனுங்க வந்து கார்ட்ஸ வச்சு புடிக்க வச்சுடுறாங்க. நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? நான் உன்ன நெனச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுனதுமே, "நான் யார் தெரியுமா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க அசிஸ்டன்ட் ஃபூ ஃபேமிலிய விட பெரிய ஆளுகளா நீங்க? அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அப்ப அவங்க அப்பாங்க வந்துட்டு அவன போட்டு அடிச்சுட்டு, "தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிருங்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்க வந்துட்டு சாரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு கனெக்ஷனுமே உங்க கூட கிடையாதுன்னு சொன்னதுமே, அங்க ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு, அவங்க அப்பாவுக்கு அங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. "அட பாவி! என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டியேடான்னு" சொல்லிட்டு, வரும்போதே ஹீரோயின் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் தூங்க வைக்கும்போது, "தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிறாதீங்க. உங்க கூடவே இந்த லைஃப்ல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு அவ வந்து புலம்பிட்டுருக்கா. "நீ எப்பயுமே கவலைப்படாத. கண்டிப்பா நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு" சொல்லிட்டு அவள அங்க வந்துட்டு அவங்க தூங்க வச்சுட்டுருக்கான். அங்க வந்துட்டு தட்டி குடுத்தா, அங்க வந்துட்டு போய் ஹக் பண்ணிட்டு அவ பாட்டு அங்க வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சதுமே, ஹீரோக்குமே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அங்க வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. மார்னிங் அவங்க வந்துட்டு தாத்தாவ பார்க்க வர்றாங்க. அப்ப அங்க தாத்தா வந்துட்டு, "உங்களுக்காக நான் சூப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேர புள்ளைய பெத்து குடுங்க. இத குடிங்கன்னு" சொல்றப்ப, ஹீரோயின் ரொம்ப ஷை ஆயிட்டு வேகமா அங்க போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுமே, "என்னாச்சு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, வேகமா அவன் அங்க வந்துட்டு பெட்டுக்கு தூக்கிட்டு போனதுமே, பக்கத்துல ரொம்ப க்ளோஸா விழுறான். "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது வந்து பீரியட்ஸ் டைம்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு அங்க சூப் எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறான். "இத குடி உனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும்னு" சொல்லிட்டு, ஸோ ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு. இங்க அவங்க அங்கிளோட ஃபேமிலிய பார்த்தா அங்க காசு இல்லாம ரொம்ப வந்துட்டு அங்க பரிதவிச்சு போய் கிடக்காங்க. ஐயோ கடவுளே! இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ அவன் கூட போய் வந்துட்டு வசமா வந்துட்டு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு, உடனே அங்க மீட் பண்றதுக்காக ஹீரோயின போறாங்க காசு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க காட்ஸ் உள்ள விட மாட்றாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்க கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மெய்டு அங்க வந்ததுமே, எங்களுக்கு தெரியுமே அவங்க உள்ள வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பிட்டு போகும்போது, அங்க அந்த துடைக்கிறத வச்சுட்டு போட்டு பயங்கரமா வந்துட்டு இந்த கார்பேஜ் எல்லாம் அடிச்சு வெளிய தொரத்த சொன்னாங்கன்னு சொன்னதுமே, அங்க ரொம்ப கோவப்பட்டு கத்தம்போது, நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. "நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு எங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "உங்களுக்கு எனக்கு என்ன வந்துட்டு உறவு இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்துருப்போம்ன்னு" சொன்னதும், "என்ன நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க? ஏதாச்சும் நீங்க கஷ்டப்பட்டத ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்" அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறா. "நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா, உங்கள நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கான பனிஷ்மென்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த காசுமே குடுக்க முடியாது" அப்படின்றத சொல்லும்போது, ரொம்ப ஓவரா தரக்குறைவா பேசும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அவள மிரட்டுனீங்களே, என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள எந்த போலீஸ் வரும்?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு, "நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன். ஏதோ வந்துட்டு தெரியாம தான் வந்து பேசினேன்" அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், "எனக்கு வந்துட்டு உங்க கூட எந்த ஒரு உறவும் தேவை கிடையாது. சைன் பண்ணி குடுத்துட்டு போங்கன்னு" சொன்னதுமே, அதே மாரி சைன் பண்ணி குடுத்துட்டு, உயிர் பொழச்சா போதும்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயி ஓடி போயிடுறாங்க. பிறகு இந்த ஜியா அவங்க தாத்தாவ மீட் பண்ணி, "எப்படியாச்சும் நான் அவர மீட் பண்ணணும் தாத்தா, ஏற்பாடு பண்ணுங்கன்னு" சொல்லும்போது, அவங்க அங்கிள் ஃபேமிலியுமே எங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சைட் அங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு, "சரி ஓகே நான் போய் பேசுறேன்" அப்படின்றத சொன்னதும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க 2 கிராண்ட் ஃபாஸ்மே வந்துட்டு ஹேப்பியா அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்துட்டு பிசினஸ் இதெல்லாம் பத்தி அங்க பேசுறாங்க. ஸோ அப்பங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அங்க அவர் வந்துட்டு, "இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்க பேத்திய நான் வந்துட்டு எதுவும் மேரேஜ்லாம் பண்ண போறது கிடையாதுன்னு" சொல்லிட்டு போறான். அப்ப அந்த ஜியா வந்ததுமே, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு இந்த ஃபேமிலிய உன்ன விட நல்லா தெரியும். இந்த வீட்ல இருக்க எல்லா இடங்களுமே உன்ன விட எனக்கு பெட்டராவே தெரியும். நான் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், பாவம் என்ன பண்றது? இவ்ளோ ட்ரை பண்ணியுமே கடைசில நீ வந்துட்டு லவ் பண்ற பெர்சன் எதுவுமே பண்ணாம என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு, "இப்ப நீ என்ன புடிச்சு உள்ள தண்ணிக்குள்ள தள்ளி விடுறத அவர் நோட்டீஸ் பண்ணாருன்னா, உனக்கு என்ன நிலைமையாக போகுது பாரு" அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் இவளோட ஃப்ராடுத்தனத்த புரிஞ்சுட்டு, "நீ இந்த டைம் அந்த மாரி பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு இவளாவே போய் உள்ள விழுந்துக்கிறா. அப்ப ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் அவன் காப்பாத்துனதுமே, "நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு அவங்க மேலலாம் கோவப்படாதீங்க. நானா தான் விழுந்துட்டேன்னு" சொன்னதும், அவ வந்துட்டு அவளாவே வந்துட்டு தன் மேல பழிய போட்டுக்கிறா. "ஆனா நீ தான் இப்படி பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியும். இந்த மாரி நீ
வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டினதுமே அங்கே வந்துட்டு அவங்க தாத்தாவால் எதுவும் பண்ண முடியல. தாத்தா நீங்களுமா இதை நம்பிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு தள்ளல தாத்தா, அவன் நடிக்கிறான்னு சொன்னதும் எனக்கு அது தெரியும். பட் அவங்க முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணி வந்துட்டு பேசி என்ன ஆக போகுது, அவங்க முன்னாடி யாரும் எதுவும் பேச முடியாது. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனோட நோய் வந்து இருக்க இருக்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரே வந்துட்டு மருந்துனா அது நீ மட்டும்தான், அந்த மருந்துமே இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்ற சொல்லும்போது என்ன தாத்தா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வந்து கையில் ஏதோ ஒரு மெடிசன் இருந்தாலும் வச்சிருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் தூங்க வச்சுட்டு தூங்கினதுமே அட பாவி படுந்ததுமே படுத்து தூங்கிட்டான் பாரு அப்படின்ற சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே திடீர்னு வந்துட்டு நல்லா வந்துட்டு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சதுமே ஹீரோக்கு திரும்ப அங்கே ஓட முடியாமல் போயிட்டுருக்கு. ஹீரோயின் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது கண்ணெல்லாமே கலர் மாறினதுமே டக்குன்னு அவங்க கிஸ் பண்ணி அவனை சாந்தப்படுத்த அங்கே ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு எனக்கு தேங்க்யூ சொல்ல போகிறீங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோ பக்கத்தில் வரான். பட் அவனுக்கு திரும்ப அங்கே வந்துட்டு ரொம்ப உட முடியாமல் போயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு அவன் பாரு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் டக்குன்னு அங்கே வந்துட்டு நீடியில் எடுத்து அவனை குத்தி அப்படியே மயக்கமாகிடுறான். இவனுக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பல்ஸை செக் பண்ணி பார்த்தா இவனோட நோய் எப்படி திடீர்னு அதிகரிச்சிச்சு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல இவனுக்கு சரியாக இல்லைன்னு நினச்சேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண வரும்போது என்ன நீ பயந்து போயிட்டியா, என்னை விட்டுட்டு போகலான்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து யாரோ வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களால் போயிட்டுருக்கு, ரெண்டாவது கோவம் வந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு, அப்படின்னா தான் நீங்கள் யாரையாச்சும் அடித்து கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே நான் எப்பயுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்கள் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு யார் வந்து மெடிசன் இப்படி வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின்ட்ட நம்ம தாத்தாக்கு வந்து பர்த்டே வரப்போகுது, அதுக்காக நம்ம வந்துட்டு கிஃப்டெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்லன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்ட்டியுமே வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டிலையுமே வந்து பார்த்தாங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து தொல்லை தாங்க முடியல, அவங்க செகண்ட் பையனை கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே அந்தாள் வந்துட்டு ஓவர் அங்கே வந்து சீனை போட்டுட்டு பேசுகிறாங்க. பட் இருக்க எல்லாருமே இங்கே பாருப்பா ஒரிஜினல் பையன் அங்கே இருக்கான், வப்பாட்டியோட பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இருந்தாலும் பகுமானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பேசினதும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. தன்னோட பர்த்டேக்காக வந்த எல்லாத்தையுமே அங்கே வெல்கம் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து மேலே கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர்றா. வா பொண்ணு பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்காங்க, கொடுத்து வச்சால் தான் பாஃபு அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜியாவுக்கு ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஜியா அவளை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து சூப்பரான கிஃப்ட்டு தாத்தாக்காக வச்சுருக்கேன், பட் நீ வந்துட்டு என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. ஏன்னா ஹீரோயினோட கிஃப்ட்டை ஆல்ரெடி அவள் உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா போல். ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி அதுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. தாத்தா நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே செமையான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. பரவாயில்ல என்னோட மருமக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நல்லா டான்ஸ் ஆடுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டிட்டு ஸ்டேட்ஸை வந்துட்டு அவளோட பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது எல்லாத்தையுமே அங்கே வந்து கிஃப்டாக கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படின்னா இந்த குடும்பத்தோட அதிகமான ஷேர்ஸ் இவளோட நேமில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இது எங்களுக்கு வேணாம் தாத்தான்னு சொன்னதோ நீ இப்படிலாம் வேணான்னு சொல்லக்கூடாது, அவர் உண்மையில ரொம்ப பாசத்தில் தானே கொடுத்துட்ருக்காரு, கண்டிப்பாக இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேலே போகும்போது அப்போ அங்கே பின்னாடி அந்த ஜியா போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவளை அங்கே ரூமில் லாக் பண்ணி விட்டான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் போய் அங்கே ரூமில் வெயிட் பண்ணுவேன், அவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த வாசி நான் தான் சொல்லிட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுவான், நான் அதுக்கப்புறம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணுறா. வெயிட்டர் டைமே இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவருமே போகிறாருங்க. பட் அவங்க ஸ்டெப் பிரதரை பார்த்துட்டு மேலே இடிச்சுட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இப்படி விஷயத்தை போய் உங்கள் பிரதர்கிட்ட சொல்லிடுறீங்களான்னு சொன்னதும் அவனுமே ஓகே சொல்கிறான். பட் அவனுக்கு வந்து தப்பான ஐடியா வந்துடு, பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவன் இந்த ரூமுக்கு போயிடுறான். பார்த்தா அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா, இன்னைக்கு வந்துட்டு நீ என்கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த வெயிட்டர் என்ன பாஸ் நீங்கள் வந்துட்டு போல அவங்க பிரதர்கிட்ட போக சொன்னேன்னு சொன்னதும் இவன் வறண்டு போயிட்டு வேகமாக போகும்போது வேற ஒரு ரூமில் சைட்லேருந்து கதவை திறக்க சொல்லி சவுண்டு வருது. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான். அங்கே ரொம்ப அரண்டு போய் இங்கே கத்திட்டு வந்துட்டுருக்கா. யார் இப்படி பண்ணுன்னு சொன்னதும் யாரும் தெரியல, என்ன ரூமில் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் சரி பரவாயில்ல இப்போ வந்துட்டு யாருன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ணுறா. அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயினோட கிஸ் பண்ணிவிட்டு அவனுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
ஸ்வன்னிங் அப்படியே அவனை டச் பண்ணிட்டு அப்படியே பார்க்கும்போது இவன் முழிச்சதுமே தூங்குற மாதிரி நடிச்சதுமே, போதும் நடிப்பு நீ வந்து முழிச்சிட்ருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அவள் கிளம்பி வரும்போது இந்த ஜியாவை பார்த்தா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மேலே வரும்போது ஹீரோயின் நீ என்ன இங்கே ஸ்டே பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா உன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன், ஆனால் உனக்கு அது கூட தெரியலை, நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு லேடின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து தான் நேற்று நைட்டு நான் ஒன்றா இருந்தேன், நீ யார் கூட போய் ஒன்றா இருந்தேன்னு சொன்னதும் அங்கே இருக்க மெய்டவங்க எல்லாருமே அடி பாவி இவன் வந்துட்டு எவன் கூட இருந்தானே தெரியலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. மேலே இருந்தவங்க ஸ்டெப் பிரதர் எல்லாமே கேட்டுட்டு வேவாங்க போகும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். பிரதர்னு சொல்லிட்டு பேசினதுமே போட்டு அடி மிதிச்சு விட்றான். நீ என்னை பிரதர்னு சொல்லிட்டு கூப்பிடாத, நீ என்ன எங்கள் அம்மாவுக்கா பிறந்தன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன வேலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனால் அங்கே தாத்தாட்ட இங்கே பாருங்கள் என் புள்ள கையை உடச்சி விட்ருக்கான், என்ன பெயரையும் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கன்னு சொன்னதும் இவன் பண்ண தப்புக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு தாத்தான்னு சொல்லும்போது, நீ எப்படி வந்துட்டு உன்னோட அம்மாட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் ஆல்ரெடி சொல்லிட்டே அது மிஸ்ட்ரஸ் அம்மா கிடையாதுன்னு சொல்லும்போது ரொம்ப பெரியவங்க ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துட்டு எப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு தானே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த லேடி உடனே அங்கே வந்துட்டு தலையெல்லாம் சுற்றி மயக்கமாகிற மாதிரி ட்ராமா பண்ணதும் என் குடும்பத்தவே இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேறு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எதுக்காக கவலைப்படுறீங்க, நான் தான் டாக்டர் இருக்கேனே, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் உடனே அந்த லேடிக்கு வந்துட்டு சரியாயிருது. பரவாயில்லையப்பா நானுமே ஒரு மிராக்கல் டாக்டர் தான், நான் தொடாமல் வந்துட்டு சரியாயிருதா எந்திரிச்ச உடனே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப ஓவராக வந்துட்டு வாய் பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கத்தி தூக்கி காலில் எரிஞ்சு விட்டதுமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பெயின் ஆகிட்டு கத்த ஆரம்பித்ததும் நீங்கள் உடனே டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொன்னதும் நான் டாக்டருக்கு லீவ் விட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா சொல்கிறாரு. சேர்த்து கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோவுமே விட மாட்டான். உடனே அவங்க வந்துட்டு தன்னைத்தானே அடிச்சுட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சதான் தப்பு, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னதும் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்கள் பையன் மொத்தமாக உயிரோடு இல்லாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அங்கே வந்துட்டு உடனே அவன் போனதுமே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவள் ஹாப்பிட்டங்க ஹக் பண்ணிக்கிறா. நாளைக்கு வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல, நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ண போகிறேன், நீங்களுமே எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வருவீங்களான்னு சொன்னதும் ஏன் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்னால் நம்பவே முடியல நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வந்து ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் அங்கே போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இது வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை மாற்றிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் அங்கே எல்லாரையுமே வந்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுமே இந்த ட்ரெஸ் உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக அங்கே தூக்கிட்டு போனதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஏன் பண்ணக்கூடாது, என்னோடய ஒய்ஃபை பண்ணுறது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுட்டு அவள் கூட சேர்ந்து அவன் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஹாப்பிட்டு பேசும்போது அந்த ஜியா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இவள் வந்து ரொம்பவே மோசமானவ தெரியுமா, இவள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து செடியூஸ் பண்ணி அவள் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட இவளை பற்றி தப்பு தப்பாக சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் அவளை பழி வாங்குறேன் அப்படின்றத சொல்கிறா. அவளோட நேம் வந்து ஸ்ரீ. அவள் அங்கே வந்துட்டு கார்டு விளையாடுறதுக்காக நைட் அங்கே வந்துட்டு வேணுக்குனே நீங்கள் எல்லாருமே இருக்கீங்களா சரி கார்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உடனே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயினும் அங்கே அவளுமே ப்ளே பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் நம்பரை பின்னாடி இருந்து பார்த்து அவன் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஸோ இதனால் ஹீரோயின் ஃபஸ்ட் ரவுண்ட் தோட்டு போயிடுறா. அங்கே இருக்க ஒரு குண்டனை போய் நீ கிஸ் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு காசு கொடுக்குறேன் நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிப்போன்னு சொன்னதுமே உனக்கு நான் இதை விட வந்துட்டு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவன் பேசாமல் அங்கே உட்காந்துக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ இதை விட நான் உனக்கு அதிகமாகவே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அவன் அந்த காசை வாங்கிட்டு போனதுமே ஹீரோ நீ இப்போ என்ன கிஸ் பண்ணலாமேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணதும் இவளோட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அவள் தவறுதலாக வேறு ஒரு ரூமுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணு எல்லாருமே சேர்ந்து அங்கே வம்பு பண்ணி ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவள் மரியாதை அந்த பொண்ணை விடுறீங்களா இல்லைன்னா அவங்கள அடிக்கவான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாமே இவட்ட அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் ஹீரோயின் அப்போ அங்கே வந்து பாட்டிலெலாம் வச்சு அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறா. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. இப்போ இந்த பொண்ணுக்குமே புரிஞ்சுக்கிறது நம்ம ஹீரோயின் அவள் சொன்ன மாதிரி கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிட்டு வரதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு நீங்கள் ரெண்டு பேர் எப்பப்பா ஒன்று சேர்ந்தீங்கன்னு சொன்னதும் நீ கேர்ள்ஸை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன் நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருமே என்னதை வாங்கிக்கணும்னு சொல்லி ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஸ்ரீ நீ கண்டிப்பாக என்னதை தான் வாங்கி குடிக்கணும்னு பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு முழிக்கும் போது நம்ம ஹீரோ அதை பிடிங்கி வாங்கி குடிச்சிட்டு இப்போ நான் குடிச்சிட்டு இப்போ நீ தான் குடிக்கணும்னு சொன்னதும் அவள் ரொம்பவே கோவமாயிடுறா.
அங்க அந்த லின்னும் ஜியாவுமே கூட்டுக்கலவா நீங்க 2 சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஷீ போயிட்டு, "நீ எதுக்காக அந்த பொண்ண பத்தி என்ட்ட தப்பு தப்பா சொன்ன? நீ சொன்ன மாரி எதுவுமே கிடையாது. உன்ன மாரி ஆளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நீ எப்படி அடுத்தவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படுவேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே, "நீ என்ன இப்ப என்னை வந்து எதிரியாக்கணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "உன் கூட வந்துட்டு நான் வந்து பகையா இருக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கா? நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. நான் உன்ட்ட பேசுறதுக்கே விரும்பலன்னு" சொல்லிட்டு போனதுமே, இவ ரொம்பவே அங்க நர்வஸ் ஆயி போயிடுறா. இவள சும்மா மட்டும் விடமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பொண்ணு அங்க கால் பண்ணி பேசிட்டே போறாங்க. இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு. பட் அங்க வந்துட்டு ஆக்சிடென்ட்மே அவள அங்க பண்ணி விட்டுறாங்க. அந்த சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் அங்க பதறி போயிட்டு வேகமா அங்க போய் வந்து அவள காப்பாத்தி எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததும், அங்க ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் கவலைப்பட்டதும், "ஹீரோ நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவள வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் குடுத்து காப்பாத்திடலான்னு" சொன்னதும், இங்க திடீர்னு பார்த்தா, "நீ அவள வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண. அரையும் குறையுமா ஏன் பண்ண? முழுசா நீ வந்து கொலை பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு" சொல்லும்போது, "ஏன் நீ இப்ப பயந்து போயிருக்க? ஏன் போலீஸ் கேட்டா என் பேரை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியான்னு" கேட்டதும், "இல்லை நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு" சொன்னதும், "சொன்னா உன் குடும்பமே இருக்காதுன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டுருக்கா. ஸோ உடனே இவ வந்துட்டு அங்கே போட்டு தள்ளணுமேன்னு சொல்லி அங்கே நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு போனதுமே, நம்ம ஹீரோயின் அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறா. ஆனால் வந்துட்டு அங்கே உடனே இவ ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் டவுட் ஆகிட்டு வெளியே போகிற மாதிரி ட்ராமா பண்ணதும், இவ திரும்ப வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண போது அங்கே காட்ஸை வச்சு அவளை பிடிச்சிட்டு அங்கே ஹீரோவுமே வந்துடுறா. "எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லா உண்மைகளையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. அவள வந்து ஃபர்ஸ்ட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமே அவ பொழச்சுக்கிட்டா. அதனால தான் திரும்ப ட்ரை பண்ணேன். ஆனா நான் உன்னோட கசின் தானே, என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு சொன்னதும், "நீ வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு நீ பண்ண தப்பு எல்லாமே உனக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது பார்த்தியா? நீ ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கொடுமைகள எனக்கு பண்ணியிருக்க. நீ வந்து பண்ண பாவங்கள் கொஞ்சம் நஞ்சமா? உன்ன வந்து மன்னிச்சு விடுறதுக்கு" அப்படின்ற சைட் அங்க ரொம்ப கோவப்படும்போது, நம்ம ஹீரோ இந்த மாரி ஜென்மங்களுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, அவள அங்க ஸ்னேக்குக்கு நடுவுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்றத சொல்றான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின், "நான் வந்து ரொம்ப ரூடா இருக்கனான்னு" சொல்லிட்டு கேட்டதும், பண்ணவங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே, "தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. நீங்க வந்து உங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணா தானே நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது ஒர்க் அவுட் ஆகும். தயவு செஞ்சு" எங்க வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட சொந்த ஃபேமிலின்னு நெனச்சவங்க தான் என்ன இத்தன நாளா வந்து அழிக்கணும்னு துடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து, "நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே, ஹீரோயினுமே அந்த ப்ரப்போசல கேட்டுட்டு ரொம்பவே அங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு, ரொம்பவே ஹாப்பியாகி அங்க ஓகே சொல்லிடுறா. அப்படின்றத சொல்றா. அதை கேட்டுட்டு ஹீரோவுமே இங்க ஓகே சொல்லிட்டு இருக்கான். சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அங்கிள் கால் பண்ணிட்டு, "நான் வந்துட்டு உன்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்ண தப்புக்கெல்லாம் உன்ட்ட சாரி கேட்கணும்னு" சொன்னதும், "உங்க சாரி எனக்கு தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், "உன்னோட ஹஸ்பண்டோட வந்து நோய பத்தி எனக்கு தெரியும். அத பத்தி நான் வந்துட்டு பேசணும். அவனுக்கு யார் வந்துட்டு இப்படி வந்து விஷம் குடுத்ததுன்னு தெரியும்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "சரி நான் வரேன்னு" சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த ஆள் அங்க வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் டீ எல்லாம் சர்வ் பண்ணதுமே, ஹீரோயின் குடிச்சிட்டு, "சரி உங்களுக்கு என்ன தெரியும்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு அத பத்தி அவ்வளவா விஷயங்கள் எதுவுமே தெரியாது" அப்படின்றத சொல்லும்போது, "அப்புறம் எதுக்கு நீங்க வெட்டியா கூப்பிட்டீங்கன்னு" சொல்லிட்டு கோவமாயிட்டு கிளம்புனா, அவளுக்கு தலை சுத்திட்டு அங்க மயக்கமாக ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த ஆள் வந்துட்டு, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ட்ட எஸ்கேப் ஆயிருவியான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு அங்க நிறைய ரவுடிங்கிட்ட கொண்டு போய் அவளங்க வந்து போய் விட்டுறாங்க. "இதுக்கப்புறம் நீங்க இவ்வளோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்" அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்க வந்து முழிச்சு எந்திரிச்சிடுறா. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு டாக்டர். எனக்கு வந்துட்டு தெரியாதா? எந்த வந்து டீல வந்து என்ன மாரி வந்து பாய்சன் கலந்துருக்குன்னு" சொல்லிட்டு அப்படி கேட்குறா. அதை கேட்டுட்டு, "இப்ப நீ என்ன பண்ண போற? அப்படி இருந்துமே தனியா தானே வந்து மாட்டியிருக்கேன்னு" சொல்றப்ப, "யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட காட்ஸை வந்துட்டு கூப்பிடுறா. அவங்க எல்லாத்தையுமே புடிச்சு அடிச்சிடுறாங்க. ஆனாலுமே நீ தப்பிக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அந்த ஜியா வந்துட்டு அவங்க காட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்துட்டு, நம்ம ஹீரோயின் அங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுக்குமே இந்த விஷயத்த பத்தி இன்ஃபார்ம் பண்ணதும், அவனுமே வேகமா அங்க கிளம்பிடுறாங்க காப்பாத்துறதுக்காக. அங்க வந்துட்டு ஹீரோயின் அங்க விட சொன்னாலுமே, இங்க வந்துட்டு அவங்க யாருமே கேட்க மாட்றாங்க. "நீ வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு சாக போறது கன்ஃபார்ம் தான்" அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்கா. அந்த ஜியாவோட தாத்தா தான் வந்துட்டு இந்த பாய்சன் எல்லாத்தையுமே அங்க வந்துட்டு குடுத்துருப்பாரு போல நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேயும். இந்த மெடிசனை வச்சு அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ண வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவன் மேரேஜுக்காக ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் ஹீரோ வந்துட்டு இப்போ கோவமாயிட்டு, "நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டதுமே, "ஹீரோயின் நீ அப்படி பண்ணாத. நீ பண்ணேன்னா எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போகும்னு" சொல்கிறா. பட் ஹீரோ இருந்தாலுமே அங்கே அடிக்க ஆரம்பிச்சதுமே, ஹீரோயின் தன்னாலே எங்கள் கையை கழட்டிட்டு அங்கே வந்துட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிடுறா. "நான் இறந்து போயிட்டேன்னா ஏன் இது இது வந்து நடக்க போகுது" அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ ஆனால் ஹீரோ வேகமாக அங்கே ஓடி போய் அவளை வந்து காப்பாற்ற
காப்பாற்றினதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது, இவனுக்கு இவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெடிசன் அங்கே வச்சுட்டு, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, இதை நீ வந்து குடிச்சு பொழைச்சிடலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோவை அங்கே கோவப்படுத்துனதுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவளையுமே அங்கே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அவங்க அங்கிளையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அங்கே போய் ஹக் பண்ணிக்கிட்டு, இப்படிலாம் பண்ணாத, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அவன் அப்படியே நார்மலாக மாறிடுறான். பட் அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட்டு அங்கே வந்து பிளட்டாக வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அரண்டு போயிட்டு வேகமாக போய் அந்த மெடிசனை வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணுறா. அந்த மெடிசன் பார்த்தா ஆல்ரெடி உடஞ்சி போயிடுது. அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த ஜியா, எனக்கு அவன் கிடைக்கலன்னா உனக்குமே கிடைக்க மாட்டான், எல்லாருமே சேர்ந்து சாகலான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே இறந்து போயிடுறா. நம்ம ஹீரோவை போய் ஹக் பண்ணிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, போன ஜென்மத்தில் இப்படி நடந்துச்சு, இப்பயுமே இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் வந்துட்டு கொஞ்சம் முடிப்பு வந்து நார்மல் ஆகிடுறான். அவங்க என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அந்த பிளட்டாக வாமிட் வந்ததில் எல்லாமே வந்துட்டு பாய்சன் வெளியேறிடுச்சு. ஹீரோயின் வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்டுமே எப்படியோ பழிச்சிருச்சு. ஸோ நம்மளோட லவ் ஜெயிச்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லோரும் முன்னாடியுமே அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. எப்பயுமே வந்துட்டு யாராலையுமே நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.